விஜயநகர் சென்னையிலிருந்து LSA அமல்ராஜ் அன்பு மகன் 8வது முறையாக இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுடைய நெவ்யூ கெவின் இன்றைக்கு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 31:6 படி உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆசீர்வதிப்பாராக. அமல்ராஜ், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும், உங்களுடைய வேலையில் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பெற்றோர் லூர்தராஜ் வியாக்குலமேரி அவருடைய நல்ல சுகத்திற்காக ஆசீர்வாதத்திற்காக, அருமை சகோதரி அனிதா அவருடைய கணவர் அலெக்சாண்டர் இவருடைய வேலையிலே ஆசீர்வாதம், நல்ல சுகம், குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய நெவ்யூ மெல்வின் கெவின் படிப்புக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராமையே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். GKM காலனி சென்னையிலிருந்து கிருஷ்ணா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு பிறந்தநாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி பர்த்டே. சங்கீதம் 121:5 படி கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆண்டவரே, அன்பு மகன் கிருஷ்ணாவுக்கு நல்ல உயர்வை கொடுத்து, அன்பு மகள் சசிகலாவுக்கு வேலையில் நிரந்தரம் கிடைக்கவும், நல்ல எதிர்காலம் செழிக்கவும், துணை கிடைக்கவும், அம்மா சபிதா தேவி அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், வேலையிலே ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கோயில்பட்டியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தாங்கி ஆதரித்திருக்கிற அன்பு மகன் P. சுந்தர் ரிச்சர்ட் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அன்பு மகனே, ஏசாயா 40:31 படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அன்பு மகன் ரிச்சர்டுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தாரும் அப்பா. வேலையில் ஆசீர்வாதம் கொடும் சுவாமி. கடனெல்லாம் மாறி எல்லா பக்கம் செழிப்பும். அவருடைய தகப்பனார் பரமசிவம் அவர்களுக்கு நல்ல சுகம், நீண்ட ஆயுள் கொடுத்து, சகோதரி காஞ்சனா அவருடைய கணவர் கணேசன் அவர்களையும் ஆசீர்வதியும். ராஜ்குமார் அவருடைய மகன் எதிர்காலம் செழிக்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து, அதே போல சகோதரன் மணிகண்டன் அவருடைய மனைவி பிச்சம்மாள் அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடும் ஆண்டவரே. ஆன்டி மாரியம்மாள் அவர்களுக்கு நல்ல சுகம், சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை மனதார துதிப்போம், சந்தோஷமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. செச்சிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செச்சிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செச்சிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். எல்லாரும் செச்சிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் ஒரு இன்பம் தந்தாரே. சந்தோஷமா அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலையானா. ஓ, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலையானா. இன்னொரு முறை படமா. செச்சிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 பவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் ஒரு இன்பம் தந்தாரே. நம்பிக்கையோட அவர் என் கண்மலை. யாருக்கு கண்மலை? என் கண்மலை, இயேசு என் கண்மலையானா. இயேசு உங்க கண்மலையா? அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலையானா. அவர் என் கண்மலை.
shy and lonely? Are you burdened with hard times in life? Are you timid? He Carried Me, a book written by Sister Evangeline Paul Dinagaran, will help you out. Sister Evangeline tells about her life and her testimony in this book. Get a copy from Jesus Calls Bookstalls for a donation of ₹75 only, or text PRD and your name to 90940 99977 to order a copy of the book, or order through our website www.jesuscalls.org, or you can send your donation by check or money order to Jesus Calls 72 Rajaji Salai, Chennai 600001. He Carried Me will lead you from timidity to glory. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நீங்கள் கூப்பிடும் பொழுது உடனே பதில் கொடுக்கும்படியாக உங்கள் அருகிலே தோன்ற போகிறார். சங்கீதம் 91:15 இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆண்டவரே நம் நடுவிலே வந்து நம்மை விடுவிக்க போகிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கும் நீங்கள் இதே நிலைமையில் வந்திருக்கலாம். எனக்கு ஆபத்து வந்திருக்கிறது, எனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் கூக்குரலை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மீது இரக்கமாயிரும் என்று ஆண்டவரத்திலே சொல்லுங்கள். இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது நிறைவாக இறங்க போகிறது. இப்பொழுதும் ஒரு அருமையான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரி என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போமா? வைசலா சிஸ்டர், எனக்கு 4 பெண் குழந்தைங்க சிஸ்டர். ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் வரன் தேடி தேடி என்னால் சோர்ந்து போயிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு 3வது பிள்ளையும் 4வது பிள்ளையும் கேட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை சிஸ்டர். எனக்காக ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு பதில் கேட்டு சொல்லுங்கள் சிஸ்டர். ஐயோ, என்ன கஷ்டம்! 4 பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்யாத நிலைமையில் வீட்டில் வைத்திருப்பது என்பது லேசான காரியம் அல்ல. மிகுந்த வேதனை. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? இந்த குடும்பத்தை நாம் ஆண்டுடைய கரத்திலே கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒரு பழமொழி இருக்கு, 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் உங்களை பொய் சொல்லலை. அவ்வளோ கஷ்டமாக ஒரு பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லை என்றால் பிள்ளைகளை திருமணம் செய்து வைப்பது அவ்வளோ கஷ்டம். பொய்யை சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்படி செய்யாதிருப்போம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாகி நாம் அந்த தப்பான காரியத்தை ஒரு நாளும் செய்யாதிருப்போம். நான் சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த குடும்பத்தினரும் அப்படி தான், இதே நிலைமையில் தான் பிள்ளையை ரொம்ப நாள் திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் வைத்திருந்தாங்க. வயதாகி கொண்டே போனது. அவங்களுடைய மகளுக்கு ஃபிட்ஸ் நோய் ஆகினாலே நிறைய மருந்து தினமும் சாப்பிடணும். வருகிற மாப்பிள்ளை வீட்டார் இடத்துலலாம் அப்படியே உண்மையை சொல்லிடுவாங்க. என் மகளுக்கு ஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றான்னு சொல்லிடுவாங்க. ஆகினால என்னுடைய உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு எப்படி தான் இவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களோ தெரில, பாரு எல்லாம் உண்மையாக அப்படியே சொல்லிடுறாங்க, எப்படி அவளுக்கு கல்யாணம் நடக்கும், நாமும் பார்ப்போமே. என்னிடத்துலையே சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் பாருங்கள், அந்த குடும்பத்தினர் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பத்தினர், அவங்க உண்மையை அப்படியே சொல்லி கல்யாணம் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுவோம், எதுக்கு மற்றவங்களை ஏமாற்றணும், பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாமே கெடுத்து விடுவது போல் இருக்குமே என்று சொல்வார்கள். அது உண்மைதான். இப்படி ஒரு சில குடும்பங்கள் கஷ்டப்படுவதை நான் பார்த்துருக்கிறேன்.
பொய்யை சொல்லி திருமணம் பண்ணி வைத்து விடுவார்கள். பிள்ளை எப்படியாவது சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று. ஆனால் அதுக்கப்புறம்தான் கஷ்டம் வரும். பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ சொல்லுவாங்க, நீங்கள் பொய்யை சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. வாழ்நாள் முழுவதும் அதையே தான் சொல்லிகிட்ருப்பாங்க. கடைசியில் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பரிதாபமாக கேள்விக்குறியாக இருக்கும். அதுக்கு பதிலாக கல்யாணத்துக்கு முன்னாலே நம்ம உண்மையை சொல்லி திருமணம் செய்து வைத்து விட்டால் பிள்ளையினுடைய வாழ்க்கை அதன் பிறகு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த குடும்பத்தினர் அதை தான் செய்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்தை தேடி மாப்பிள்ளை வீட்டார் வந்த பொழுது உண்மை அப்படியே சொன்னாங்க. அதனால் அந்த வீட்டாருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, அதனால்தான் எங்கள் பிள்ளையை உங்களுக்கு கொடுக்குறோம் என்று சொன்னார்கள். திருமணம் அருமையாக நடந்தது. நானும் அதில் கலந்து கொண்டேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்க்கையிலே இணைந்தார்கள். இதுபோல் இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மாமாவுடைய திருமண காரியங்களை என்னுடைய பெற்றோரும் அவர்களுடைய பெற்றோரும் ஒழுங்கு செய்து கொண்டிருந்த பொழுது மாமாவை பெண் பார்க்கும்படி அழைத்து கொண்டு போனார்கள். அவர்கள் அந்த வீட்டில் போய் இறங்கின பொழுது எல்லாருக்கும் ஒரே பயம். ஏனென்றால் எங்கள் மாமா நல்ல குடிப்பழக்கம் உள்ளவங்க, சிகரெட் குடிப்பாங்க, கெட்ட பழக்கம்லாம் இருந்தது. அதனால் எல்லாருக்கும் பயம், பெண் வீட்டார் வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ என்று. அங்கே போய் உட்காந்த பிறகு மாப்பிள்ளை நீங்கள் பேசுங்க என்று சொன்ன பொழுது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் குடிப்பேன், நான் சிகரெட் குடிப்பேன், எனக்கு கெட்ட பழக்கம்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் சரின்னு சொன்னீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொன்னார்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா என்று சொல்லி, உண்மையாக சொல்லியிருக்கீங்க, அதனால் நாங்கள் சரி என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய அத்தை புதிதாக வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அவ்வளோ நேரமும் என்னுடைய மாமாவுக்காக ஜெபித்து உபவாசம் பண்ணி ஜெபித்து அழுது புலம்பினார்கள். ஆண்டவரே, என் கணவரை மாற்றும் ரட்சியும் என்று அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்னுடைய மாமாவுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. இந்த குடும்பத்தினருக்கும் ஆண்டவர் அப்படியே உதவி செய்வாராக. இதனால் தான் இந்த குடும்பத்திற்கும் தடை வந்து கொண்டே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவங்க சொல்கிறாங்க, 34 வயது நிரம்பிய பெண் பிள்ளையை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? மற்ற 3வது 4வது பிள்ளை தான் வருகிறவர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன செய்வோம் என்று. கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே. இந்த கேள்வியை கேட்ட இந்த அருமையான குடும்பத்தினருக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் உண்மையாக கர்த்தரை தேடுகிறபடினாலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டாயம் கட்டளையிடுவார். கர்த்தர் சொல்லும் பொழுது அதில் தடை வரவே வராது. அவர் தாமதிக்கவே மாட்டார். இந்த வருஷம் தொடங்கின பொழுது ஆண்டவரே எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறீர் என்று நான் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை தெளிவாக காண்பித்தார். உபாகமம் 28:8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். இதையே நான் பிடித்து கொண்டு ஜெபித்தேன். அதுபோலவே நாங்கள் என்னென்ன இந்த வருஷத்திலே செய்தோமோ அத்தனையிலும் ஆசீர்வாதம். ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு போன தேசத்துலேயும் கூட ஆசீர்வாதம். அங்கு நாங்கள் புதிய ஒரு ஜெப கோபுர கட்டிடத்தை வாங்கும்படி கிருபை செய்தார். தெரியாத ஒரு தேசத்தில் போய் ஒரு பில்டிங் வாங்குவது என்பது லேசான காரியமாக? நாங்கள் செய்த முயற்சியை, நாங்கள் கையிட்டு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னும் அதோடு கூட அங்கு அருமையான ஸ்டாஃப் மெம்பர்ஸை உழைக்கும்படி கொடுத்திருக்கிறார். அதுவும் அமெரிக்கர்கள் வந்து நமக்காக வேலை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். உண்மையான மக்கள். நமக்கு எவ்வளோ பாரம் இருக்கிறதோ அதே பாரத்தோடு உழைக்கிற மக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நடக்குது, அதையும் சீக்கிரமாக நடப்பிக்கிறார். கடைசி காலத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசாயா 46:13, என் நீதியை சமீபித்திருக்கிறேன் என்று, அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பை தாமதம் பண்ணுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அதை உடனே நிறைவேற்றுகிறார். இந்த குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அப்படித்தான் துரிதமாக கொடுக்க போகிறார். அவர் தாமதம் பண்ணவே மாட்டார். அது தூரமாக இருப்பதில்லை, இந்த திருமண காரியங்கள் தூரமாக இருப்பதில்லை. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். ஆண்டவரே சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுகிறேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கட்டாயம் நிறைவேறும், அது தாமதம் பண்ணவே செய்யாது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அப்படித்தான் இருந்தது, ஒரு கனவு போல இருந்தது. ஜெப கோபுர கட்டிடத்தை நாங்கள் பார்க்க போன பொழுது எங்களுக்கு கண்ணீரே வந்தது. எவ்வளோ பெரிய கட்டிடத்தை நம்முடைய விருப்பத்தின்படியே கொடுத்திருக்கிறாரே என்று நாங்கள் அழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது. நாம் விரும்புகிற காரியம் நமக்கு வரும் பொழுது இது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது. இந்த குடும்பத்தினருக்கும் அப்படித்தான். இந்த 4 பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அருமையான 4 பையன்களை கொடுக்க போகிறார். மகன்களை போல இருக்கிற பிள்ளைகளை கொடுக்க போகிறார். ஜீவ விருட்சம் போல அது அவர்களுக்கு இருக்க போகிறது. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 40:17 சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று கதறுகிறான். இந்த குடும்பத்தினரும் கூட அப்படிதான் கதறி கொண்டிருக்கலாம். போதும் சுவாமி, இனிமேல் எங்களுக்கு தாமதம் பண்ணாதே, எங்களுக்கு துணை நின்று எங்களுக்கு உதவி செய்யும். யோனத்தானுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். யோனத்தானுக்கு கர்த்தர் துணை நிற்க அவன் காரியத்தை நடப்பித்தான். இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிற இந்த நாளிலே கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருப்பார். சங்கீதம் 91:15 முதலாவது நாம் பார்த்தோம் அல்லவா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கஷ்ட நிலைமையில் இருக்கிற இந்த குடும்பத்தினருக்கு ஆண்டவரே அவர்களோடு துணை நின்று காரியங்களை வாய்க்க செய்வாராக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா. இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த குடும்பத்தினர் மீது நான் வைக்கிறேன். இன்னும் இதே நிலைமையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற உங்கள் மீது நான் வைக்கிறேன். என் பிள்ளைக்கு 30 வயதாகிவிட்டது, என் பிள்ளைக்கு 24 வயதாகிவிட்டது என்றெல்லாம் நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு பரிபூர்ணமாய் உங்கள் மீது இறங்கட்டும். இப்படியே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இதே நிலைமையிலே பிள்ளையை திருமணம் வைக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்குறேனப்பா. நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்திற்குள் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. அவர்களுக்காக நீர் பட்ட பாடுகளை நினைத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியோப்பா. நான் சிறுமை எளிமையமானவன், கர்த்தரின் மேல் நினைவா இருந்தார் என்று சொல்லட்டும் அப்பா, சொல்லட்டும். ஒவ்வொரு பேரும் சொல்லட்டும் அப்பா. ஆண்டவரே, தாமதம் பண்ணாதரோ சுவாமி. இந்த நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். திருமணமாகாமல் காத்திருக்கிற பிள்ளைகள் மீது இப்படி கரம் எப்பொழுது இறங்கட்டும். அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும், எங்கெங்கே அவர்கள் இருந்தாலும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கட்டும், நிறைவாக இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும்.
ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல அவர்களுக்கு இருக்கும்படியாக பரிபூர்ணமாக அவர்களை ஆசீர்வதியப்பா. பயங்கரமான சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இறங்கும்படியாக அருமையான அழகான பிள்ளைகள் வாழ்க்கை துணையாக வரட்டும் சுவாமி. அன்பான பிள்ளைகள் வரட்டும் அப்பா. நீர் கொண்டு வாரும் சுவாமி. அவர்களோடு இணைத்து வைப்பீராக. சம்பூர்ண பாக்கியம் அவர்கள் மீது இறங்கட்டும். இவள் பாக்கியவதி, இவன் பாக்கியவான் என்று எல்லாரும் சொல்லட்டும் அப்பா. பிள்ளைகள் அப்படி வாழ்ந்திருக்கும்படியாக அப்படி கரம் இறங்கட்டும். இன்றைக்கு இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஆண்டவரே, புது பில்டிங் வேண்டும், வாங்க வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வீட்டை தாரோம் சுவாமி, கட்டிடங்களை தாரோம் அப்பா, ஆஃபீஸ் பில்டிங்ஸை கொடும் சுவாமி. இந்த நாளில் அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். புது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடும். அவள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி. டைவர்ஸ்லாம் வேண்டாம்ப்பா. என் கணவர் டைவர்ஸ் கேட்கிறார், என் மனைவி டைவர்ஸ் கேட்கிறார் என்று சொல்லுகிற அந்த பிரச்சனையே வேண்டாம்ப்பா. பிள்ளைகளை இணைத்து வையா சுவாமி. நீர் இணைத்ததை மனுஷர்கள் பிரிக்கக்கூடாதப்பா. மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும்ப்பா. 2 பேரையும் சேர்த்து வைப்பீராக. அப்படியே நாசரேத்தூர் தச்சனாக இறங்கும் சுவாமி. ஒரு குடும்பத்தை கட்டும்படியாக இறங்குவீராக, இறங்குவீராக. ஒரு அற்புதம் இந்த நாளில் நடக்கட்டும் சுவாமி, நடக்கட்டும். எல்லா சண்டை பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன். ஒருவரை ஒருவர் மன்னித்து நேசிக்கிற அந்த ஆவியை ஒவ்வொருவருக்கும் தாரும்ப்பா, தாரும். கணவனை நேசிக்கட்டும், மனைவியை நேசிக்கட்டும், குடும்பத்தினரை நேசிக்கட்டும் அப்பா. அன்பின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. குடும்பத்தை பிரிக்கிற மனுஷர்களை துரத்தி போடணும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் குடும்பம் வாழ்ந்திருக்கும்படியாக செய்யப்பா. ஆண்டவரே, யார் யார் திட்டுகிறார்களோ அவர்களே வரட்டும் சுவாமி. அவர்களை நேசிக்கட்டும்ப்பா. கிருபையாக அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் பரிபூர்ண ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளை இந்த நேரத்தில் விசேஷமாக ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும். 4 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கட்டும் சுவாமி. அப்பா, நம்முடைய அருள்கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. அவர்கள் செய்வதில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை கொண்டு போயிருக்கிற தேசங்களிலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வீசாவை தாரும் சுவாமி, ப்ரமோஷன்ஸை தாரும்ப்பா. ஆண்டவரே, குடும்பமாக அவர்கள் வாழட்டும் சுவாமி, வாழட்டும். டிரான்ஸ்ஃபர்ஸை தாரும் சுவாமி. இன்று முதல் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் செழிப்பிற்காகவும் பிரார்த்தனை ஏறெடுப்பதற்காக ஆண்டவர் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு வழங்கிய ஓர் ஒப்பற்ற திட்டம்தான் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம். இன்றே இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் பங்காளர்களாக இணையுங்கள். இத்திட்டத்தில் சேரும் பங்காளரின் குடும்பத்தில் அன்பு மலர, தெய்வீக சந்தோஷம் சமாதானம் பெருக, வாழ்வு செழிக்க இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் விசேஷ பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படுகின்றன. மட்டுமல்ல, டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். இன்றே இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் உங்கள் செல்போனில் இருந்து FBP என்று டைப் செய்து உங்கள் பெயரோடு சேர்த்து 9004099977 என்ற எண்ணிற்கு SMS அனுப்பினால் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவமும் முழு விவரங்களும் உங்களை வந்தடையும். மேலும் உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக சென்று இத்திட்டத்தில் இணைந்திடுங்கள். மேலும் இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகையில் இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தை குறித்த முழு விவரங்கள் அடங்கிய படிவத்தை பூர்த்தி செய்து உங்கள் நன்கொடைகளோடு சேர்த்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எண் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, பீச் ஸ்டேஷன் எதிரே, சென்னை 1.
தொடர்ந்து இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்திற்கென நன்கொடை அனுப்ப விரும்புவோர் ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், டிராஃப்ட் மற்றும் மணி ஆர்டர்கள் மூலமாக அனுப்பலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு எங்கள் வெப்சைட்டிலும் பாதுகாப்பான முறையில் நீங்கள் நன்கொடைகளை அனுப்ப வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. எங்கள் வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம். உங்கள் குடும்பம் இறைவனின் கரங்களில். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கதறி அழுது ஜெபித்த அந்த கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார் என்றபடி அவர் கவனமாக கேட்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது எங்களுக்கு சாட்சி கடிதம் எழுதுங்கள். உங்கள் ஃபோட்டோவோடு கூட அதை அனுப்பினால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதை டெலிவிஷனில் நாங்கள் காண்பிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். உங்களையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்கள் குடும்பம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலே உங்கள் குடும்பத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் குடும்பமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுவார். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாரா. பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் அக்டோபர் மாதம் 6 மற்றும் 7 தேதிகளில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை பெரம்பலூர் தந்தை ரோவர் கல்வி நிறுவனங்கள், ரோவர் மெயின் கேம்பஸ், வெங்கடேசபுரம், பாரத ஸ்டேட் பேங்க் பின்புறம் இக்குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 10 மணிக்கு காலை ஆராதனை கூட்டமும், தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத கூட்டமும் திண்டுக்கல் ரோடு அம்மாப்பேட்டை திருச்சியில் உள்ள சுகஜீவ தேவ சபையில் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள் நடைபெற உள்ளது. எனக்கு ஞானம் இல்லை, எல்லா பக்கமும் தோல்வி என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் முன்னாலே போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாலே போறேன், தடைகளை எல்லாம் நான் அகற்றுகிறவன், பிறகால இருந்து உன்னை காக்கிறவராய் இருப்பேன். என்ன அருமையான அன்புள்ள ஆண்டவர் இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அக்டோபர் 6 மற்றும் 7 தேதிகளில் நடைபெற உள்ள கூட்டங்களில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு வல்லமையான இறைச்செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். குடும்பமாய் வாருங்கள், இறை இயேசுவின் அற்புதங்களை பெற்றுச் செல்லுங்கள்.